உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ மிஸ்டர் பாடிகார்ட். இந்த புடவை நல்லா இருக்கா? அது எதுக்கு என்கிட்ட கேக்குற? அம்மாவுக்கு. ஓ, நல்லா தான் இருக்கு. அண்ணே, இது செப்பரேட்டா பேக் பண்ணுங்க. கொடுங்கம்மா. என்ன? போலாமா? எங்க போலாமா? வீட்டுக்கு தான். யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். ஏன் வீட்டுக்கா? எதுக்கு? இந்த புடவையை கொடுக்க தான். யாருக்கு இப்ப புடவை கொடுக்க போற? உங்க அம்மாவுக்கு தான். என்ன வளர்ற? அந்த புடவையை காட்டி உங்க அம்மாக்கு தானே கேட்ட? இல்ல, முதல்ல எங்க அம்மாவுக்கு தான் எடுத்தேன். அப்புறம் உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு, அதான் அவங்களுக்கும் 2 புடவை எடுத்தேன். அதுக்கு தான் உன்கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இங்க பார், முதலே நீ எங்க அம்மாக்கு தான் தெளிவா சொல்லியிருந்தேன். நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். ஏன் வேணான்னு சொல்லுவ? அது இல்ல, இந்த புடவை எல்லாம் பார்க்க விலை ஜாஸ்தி மாதிரி தெரியுது. எங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. இத அவங்க சொல்லட்டும், நீ சொல்லாத. சொன்னா கேளு, இதெல்லாம் வேண்டாம். நோ வே. இத நான் அவங்களுக்காக தான் எடுத்தேன். அவங்க கிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. உனக்கெல்லாம் நிம்மதியா தான் இருக்கும். ஏன் நிம்மதியில போகுது? என்ன சொன்ன? இல்ல, நீ ஏன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ என்கிட்ட கொடு. அடுத்த வாட்டி நான் ஊருக்கு போகும்போது அம்மா கிட்ட என் கையில கொடுத்துறேன். அன்னைக்கு உங்க அம்மா கோவில்ல கட்டியிருந்த புடவை ரொம்ப சுமாரா இருந்தது. வெளுத்த மாதிரி இருந்துச்சு. அவங்க நிறத்துக்கு அது நல்லாவே இல்ல. நான் இப்போ எடுத்திருக்கிற இந்த புடவையை கட்டினா சூப்பரா இருக்கும். இந்த புடவையை ஏன் கையால அவங்களுக்கு கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம். வா போலாம். இல்ல, நீ அதை என்கிட்ட கொடு. அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது அம்மா கிட்ட நானே கொடுத்துறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்ல. வா போலாம். சரி இரு, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஃபோன் எல்லாம் வேண்டாம், சர்ப்ரைஸா போலாம். வா. ஐயோ, வேற அடம் பிடிக்கிறாளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்க அம்மா பர்மிஷன் கொடுக்கணும்ல. அவங்க பர்மிஷன் இல்லாம நான் எப்படி உன்னை கூட்டு போறது? நீ தானே இந்த வீட்டு பாடி கார்டு. நான் எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன், நீ வா. உங்க அம்மா இங்க இருக்காங்க, நீ கேட்டுரு. எங்க அம்மா இங்க இருக்காங்க, நான் கேட்கணும்ல. ஏய் வா. அட இருமா, யோசிக்கிறதுக்கு டைம் கொடு. என்ன யோசிக்கிற? இந்த புடவை என்ன சொல்லி எங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். அத நானே கொடுத்துக்கிறேன், நீ வா. ஐயா, இது சொல் பேச்சு கேட்காது போல இருக்கே. வா. புறா சமாளிக்க போற. அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. காரை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஃபோன் பண்ணி கேட்கலான்னா கூட இவ பக்கத்திலேயே இருக்கா. என்ன பண்றது? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லையே, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அவனை பற்றி தான் யோசிச்சுட்டே வரேன். நான் அவனுக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிட்டுமா? காரை இப்படி ஓரமா நிறுத்திட்டு பேசு. டிரைவிங்ல பேசுறது ரொம்ப தப்பு. பரவாயில்லையே, நீ கொஞ்சம் யோசிக்கிற. ஹலோ மிஸ்டர். என்ன? கார் ரன்னிங்ல தான் பேச வேண்டாம்னு சொன்னேன். நிக்கிற கார்ல பேச வேண்டாம்னு சொல்லல. காருக்குள்ள இருந்தே நீ பேசலாம். அதுவா? இல்ல, அவன் என் ஃப்ரெண்டு. பர்சனல் மேட்ரு. எல்லாரும் முன்னாடியே பேசினா ஃபீல் ஆயிடுவாப்ல, தனியா போய் பேசினா கூல் ஆயிடுவாப்ல. இப்போ என்ன பண்ணுவ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுப்பா கார்த்தி, நல்லா இருக்கியா? எப்படிமா நல்லா இருக்க முடியும்? நீங்க பண்ண வேலை தான் என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? நான் என்ன செஞ்சேன்? சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்தீங்க. வந்தது இல்லாம ஏழை வேஷம் வர போட்டுக்கிட்டீங்க. என்னப்பா சொல்ற? என் அண்ணன் பொண்ணுங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா பிரச்சனைன்னு நீ தானே சொன்ன. அது தெரியாம இருக்கிறதுக்கு தான் நான் ஏழை வேஷம் போட்டேன். மா, அதாம்மா இப்ப பிரச்சனையே. இப்ப நீங்க உங்க அண்ணன் பொண்ணுங்களை பார்த்தே ஆகணும்ன்றது ரொம்ப முக்கியமா? டேய், அவதான் என்ன ஏழைன்னு நம்பிட்டாளே. அவளுக்கு தான் பணக்காரங்கன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? மா, அவ அப்படி நம்பினது தான் இப்ப பிரச்சனையே. என்னப்பா சொல்ற?
நம்பினதெல்லாம் என்ன பிரச்சனை? மா நீங்க உண்மையாவே ஏழைன்னு நினைச்சு உங்களுக்காக 5-6 புடவை எடுத்துக்கிட்டு இப்போ உங்களை பார்க்க வரா. ஆ, அப்படியா? ஆமா, உங்ககிட்ட நல்ல புடவை இல்லை பாருங்க. அவ என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த புடவைகளை உங்ககிட்ட கொடுக்கணுன்றா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால. எவ்வளவு அக்கறை பாத்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மா உங்களுக்கு சந்தோஷமா தாம்மா இருக்கும், எனக்கு இங்க ப்ரெஷரா இருக்குமா. எதுக்காக டென்ஷன்? பின்ன நீங்க போற போக்குல ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டீங்க. அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விடுப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிற, இதெல்லாம் உனக்கு ஒரு மேட்டரா? ஆ? அது சரி, அவ என்ன இப்ப பார்க்க வராளா? ஆமாம்மா, அவளை இப்ப நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்கள இப்ப பார்த்தே ஆகணும்ன்றா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வேணாம்ப்பா, நான் மாமா ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்திருக்கேன். எப்பா பக்கத்து ஊர்ல தான் இருக்கீங்களா? நல்ல வேலை. சரிம்மா, நீங்க ஏழைன்னு நம்பிட்டு இருக்கா. இப்ப நாங்க அங்க வந்தா சரியா இருக்குமா? அட ஆமால, அண்ணன் பொண்ணு வராங்கிற சந்தோஷத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா. இப்ப என்னப்பா பண்றது? ஆரம்பிச்சது நீங்க தானே, நீங்க தான் இதுக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணணும். எனக்கு எதுவும் தோணல. ம். ஆ. கார்த்தி, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க வந்துரு. என்ன ஐடியாமா? நீ நேர்ல வந்து பாரு, அசந்துடுவ. ம் சரி. லாஸ்ட் டைமே அப்படியே அசந்துட்டேன். ம். டிரைவர், நீங்க என்ன பண்றீங்க? இங்க பக்கத்துல ஏதாவது துணி கடைக்கு போய் ஒரு 100-150 ரூபாய்க்கு வெளுத்து போன மாதிரி ஒரு புடவை வாங்கிட்டு வாங்க. எதுக்குமா? விளக்கம் சொல்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல, நீங்க போய் உடனே வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஏமா நிக்கிறவன் மனுஷனா தெரியலையா? குறுக்க வந்து நிக்கிற, போமா பின்னாடி. போய் பின்னாடி நில்லுமா. நான் எதுவும் வாங்க வரல, சும்மா தான் நிக்கிறேன். ஏமா நீ என்ன லூசா? நாங்க தான் ரேஷன் பொருளை வாங்க நிக்கிறோம். நீ பொருள் வாங்கலன்னு சொல்லிட்டு எதுக்குமா இங்க நிக்கிற? உனக்கு என்ன தலையெழுத்தா? போமா பின்னாடி போய் நில்லுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.